ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். நாம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஏன் இன்னும் சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஆர்கே நகர்மணி, சாரி உதயண்ணா, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. உங்க மனசுலயும் தளபதி விஜய் அண்ணா தான் தமிழ்நாட்டு சிஎமாக வரணும் அப்படின்ட்டு நினைச்சிருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு இப்பதானே தெரியுது. உண்மைதான் உதயண்ணா, எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான் இளைய தளபதி விஜய் அண்ணா அவர்களை 714 வைன் ஷாப்பு மூடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தானே. எத்தனையோ பேரை பசிய தீப்பாரு அப்படின்ட்டு அம்மா உணவகத்தை ரீஓபன் பண்ணாரு பாத்தீங்களா, அதுவும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தானே. கரெக்ட் தான். தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரியுமா மிஸ் பண்ணிட்டோம். உண்மைதான் உதயண்ணா, ஓட்டு கேட்டீங்க, போன எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டீங்க, உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனா உங்களை நம்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களோட குரல் போன 5 வருஷத்துல உங்களுக்கு கேட்கலையானா, அதுதானே உங்களோட தோல்வி. உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். உதயண்ணா, அடுத்த வாட்டி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா உங்களோட எதிரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி கரெக்டா நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, உங்களோட எதிரி ஒழிச்சு கட்டுங்க, அப்பதான் நீங்க போட்டியில ஜெயிக்க முடியும். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கின ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர்கிட்ட போட்டியிடுங்க, அதுக்கு அடுத்தது அரசியல்ல போட்டியிடலாம். நன்றிண்ணா. இனி வர்ற காலங்கள்ல அந்த தவறை நாம திருத்திக்கணும். வேணா உதயண்ணா, இனி வருகின்ற காலங்கள் இல்ல, இனி வருகின்ற காலங்கள் முழுவதும் காலமும் எங்களுக்கு தான், களமும் எங்களுக்கு தான். உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா, இவ்வளவு நாளா 72 வருஷம் மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி ஒவ்வொன்றா செஞ்சு முடிங்க. நன்றி.